சரவணன் மீனாட்சி 31/1/2017 ஆகிய இன்றைய தினம் சரவணன் மீனாட்சி நிகழ்ச்சியில் நடந்தது என்ன? சரவணன் மீனாட்சி நிகழ்ச்சியில் நேற்றைய தினம் மருந்து குடித்த காரணத்தால் ஹாஸ்பிட்டலுக்கு ஏற்றிச் செல்லப்படுகின்றார் முத்தழகின் தாயார். இன்றைய தினம் முத்தழகின் தாயாரை உள்ளே வைத்தியர் பார்த்து கொண்டிருக்கும் பொழுது வெளியில் நின்று முத்தழகு மற்றும் சரவணனின் தந்தை தாத்தா சங்கரபாண்டி என்று அனைவரும் கவலையாக கதைத்து கொண்டிருக்கின்றார்கள். அவ்வாறு கதைத்து கொண்டிருக்கும் பொழுது முத்தழகை சமாதானப்படுத்த முயற்சி செய்கின்றார் சரவணனின் தந்தை. இருப்பினும் முத்தழகு சமாதானமாகாமல் கவலையாக அழுது அழுது கதைத்து கொண்டிருக்கின்றாள். அப்பொழுது வைத்தியர் வெளியே வந்து முத்தழகின் தாயார் மயக்கத்தில் இருக்கின்றார், இன்னும் கொஞ்ச நேரத்தில் எழுந்து விடுவார், அவரை உள்ளே சென்று பார்க்க முடியும் என்று கூறிவிட்டு செல்கின்றார். அதன் பின் சிஸ்டர் வந்து கூறுகின்றார், ஆம் அவர் எழுந்து விட்டார், அவரை பார்க்கலாம் என்று கூற இருவர் மட்டும் உள்ளே சென்று பாருங்கள் என்று கூற முதலில் சங்கரபாண்டியின் தந்தையும் முத்தழகும் உள்ளே செல்கின்றார்கள். உள்ளே செல்ல முத்தழகின் தாயார் அழுது அழுது கவலையில் கதைத்து ஒரு கட்டத்தில் பிபி கூடி மயக்கமடைகின்றார். இதே நேரம் சரவணன் சோகம் தாங்காமல் அனைவரும் எதிர்ப்பதைக் கண்டு கவலையில் நண்பர்களிடம் கதைத்து கொண்டிருக்கின்றார். நண்பர்கள் முதலில் சரவணனின் சூழ்நிலை புரியாமல் நகைச்சுவை செய்து பின் நண்பர்களும் ஆரோக்கியமான அறிவுரைகளை கொடுத்து சரவணனை வீடு நோக்கி அனுப்பி வைக்கின்றார்கள். சரவணனும் மீனாட்சி தனியாக இருக்கின்றாள் என்று வீட்டுக்கு செல்கின்றார். பின் இப்பொழுது வைத்தியசாலையில் இருக்கும் சங்கரபாண்டி மற்றும் சங்கரபாண்டியின் தந்தை தாத்தா முத்தழகு அனைவரும் முத்தழகின் தாயாரை பார்த்து கொண்டிருக்கின்றார்கள். முத்தழகின் தாயார் மீண்டும் அழத் தொடங்குகின்றார். அண்ணா, நீ கொடுத்த வாக்கை நிறைவேற்ற முடியாமல் போய்விட்டது, நீ ஒன்றும் செய்ய முடியாமல் நிற்கின்றாய் என்று கவலைப்பட்டு கூற அதற்கு அனைவரும் சோகமாக பார்த்து கொண்டிருக்கின்றார்கள். ஒரு கட்டத்தில் தைரியம் வந்த சங்கரபாண்டியின் தந்தை சங்கரபாண்டி, முத்தழகின் கழுத்தில் தாலியை கட்டு, நான் கொடுத்த வாக்கை நிறைவேற்று என்று சங்கரபாண்டிக்கு ஆணையிட சங்கரபாண்டி அதிர்ந்து போகின்றான். சங்கரபாண்டி மட்டுமல்லாமல் அங்கிருக்கும் அனைவருமே அதிர்ந்து போகின்றார்கள். நாளைய தினம் சங்கரபாண்டி முத்தழகின் கழுத்தில் தாலி கட்டுவானா இல்லையா என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம். இது போன்ற டிவி சீரியல் ரிவ்யூ மற்றும் டிவி ஷோஸ் ரிவ்யூக்களை பார்க்க வேண்டுமா? எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும். நன்றி, வணக்கம்.